ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி சீரியலோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட்டு சீன்லேயே என்னதான் பாக்கியாவும் எழிலும் கோபியை பற்றின எல்லா உண்மையுமே சொன்னாலும் பாக்கியாவுக்கு எதிராக தான் ஈஸ்வரி, செழியன், இனியான்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க 3 பேருமே பாக்கியா பண்ணது தான் தப்புன்னு சொல்லிட்டு அவங்களோட மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க. ஆனாலும் பாக்கியா இது எதை பற்றியுமே கவலைப்படாமல் கண்டிப்பாக அந்த கோபி தான் செஞ்ச தப்புக்கு தண்டனையை அனுபவிச்சே ஆகணுன்ற முடிவோடு இருக்கிறது மட்டும் இல்லாமல் ரொம்பவே அதில் உறுதியாகவும் இருக்காங்க. அதனால இந்த மாதிரி பாக்கியா சொன்னதை கேட்ட ஈஸ்வரி, செழியன், இனியான்னு சொல்லிட்டு எல்லாருமே பாக்கியா மேல கோவப்பட்டது மட்டும் இல்லாம அவங்க பாக்கியாவை இக்னோர் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி போக, ஆனா பாக்கியாவோ அவங்கள பத்தி கொஞ்சம் கூட கவலையே படாம தான் எடுத்த முடிவு தான் சரின்னு சொல்லிட்டு அப்ப கூட நின்னுட்டு இருக்க. ஆனா எழிலோ பாக்கியாவுக்கு எப்பவும் போலயே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம என்ன நடந்தாலும் நான் உன் கூட இருப்பேம்மான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தைரியமும் சொல்லிட்டு இருக்கா. அதே மாதிரி அமிர்தாவும் பாக்கியாவுக்கு சப்போர்ட்டிவா பேசிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா அங்க வந்த ஜெர்னியும் நானும் உங்களுக்கு தான் ஆன்டி சப்போர்ட்டிவா இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்களோட சப்போர்ட்டையுமே பாக்கியாவுக்கு கொடுக்க, உடனே இதை பார்த்துட்டு பாக்கியாவும் ஜெனி கிட்ட ஆனா செழியன் நான் எடுத்த முடிவு தப்புன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காமா. அதனால இப்போ நீ எனக்கு சப்போர்ட் பண்றது அவனுக்கு தெரிஞ்சா அவன் கண்டிப்பா உன் மேல கோவப்பட வாய்ப்பு இருக்குமா. அதனால உங்களுக்குள்ள பிரச்சனை வரவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே நல்ல மனசுத்தனமா பேச, ஆனா ஜெனியோ அந்த செழியன் என்ன நினைச்சாலும் எனக்கு எந்த கவலையும் கிடையாது. ஏன்னா தப்பு பண்றது அவன், சரியான விஷயத்த பண்றது நான். அதனால நான் எதுக்காக எங்க பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்துல ஒதுங்கி நிக்கணும். என்னால அப்படி இருக்க முடியாது ஆண்டி. கண்டிப்பா இந்த விஷயத்துல நான் உங்களுக்கு சப்போர்ட்டிவா தான் இருப்பேன்னு அவங்க பாக்கியாவுக்கும் சப்போர்ட் பண்ண, உடனே இதை கேட்ட பாக்கியாவும் கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் எழிலும் இந்த மாதிரி தன்னோட அம்மா சொன்னது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு அம்மா சொல்றதும் கரெக்டு தான். நம்ம இந்த படத்த பண்ணா மட்டும் தான் நம்மளோட லைஃபும் முன்னேறும். அது மட்டும் இல்லாம இந்த கதைய வச்சு நம்மளோட அம்மாவோட லைஃபையுமே வேற லெவல்ல சேஞ்ச் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்களோட கதைய யோசிச்சு பார்த்துட்டு அந்த படத்த பண்ற முடிவுக்கு வந்தது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த அமிர்தா கிட்டயும், பாக்கியா கிட்டயும் சொல்ல, உடனே இதை கேட்டுட்டு 2 பேருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கமா போலீஸ் ஸ்டேஷன்ல செம்ம கோவத்தோடயும் ரொம்பவே கடுப்போடயும் உட்கார்ந்திருக்க கோபியா அவங்களோட ஃப்ரெண்டு எப்படியோ வக்கீல் மூலியமா பெயில்ல வெளியே கூட்டிட்டு போறாங்க. உடனே வெளியே வந்த உடனே கோபி வேற எதை பத்தியுமே யோசிக்காம முதல்ல நம்ம ராதிகாவை சமாதானப்படுத்துவோம், அதுக்கப்புறமா இந்த பாக்கியாவோட கதையை பார்த்துக்கலான்னு வீட்டுக்கு வந்து ராதிகாவை சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. ஆனா ராதிகாவோ பாக்கியா மேல செம்ம ஆத்திரத்திலயும் கோவத்திலயும் இருக்கனால கோபி கிட்ட அவங்க முகம் கொடுத்து பேச கூட தயாரா இல்ல. அது மட்டும் இல்லாம ராதிகா கோவத்தோட உச்சிக்கே போனது மட்டும் இல்லாம இதுக்கு மேல நீங்க இந்த வீட்ல இருக்கவே கூடாது, ஒழுங்கா இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க. எப்போ நீங்க அந்த பாக்கியாவோட நினப்பு முழுக்க உங்களோட மனசுல இருந்து அழிச்சிட்டு வரீங்களோ அதுக்கப்புறமா நம்ம சேர்ந்து வாழ்றத பத்தி யோசிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்கள வீட்டை விட்டுட்டு அவங்களோட அம்மாவோட பேச்சை கூட கேட்காம துரத்தி விட, உடனே இந்த மாதிரி ராதிகா சொன்னதை கேட்ட உடனேயே ரொம்பவே கோவப்பட்ட கோபியும் இவளும் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா, அந்த பாக்கியாவால நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு மறுபடியுமே முட்டாள்தனமா இந்த விஷயத்த பத்தி அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட புலம்புனது மட்டும் இல்லாம என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கின யாரையுமே நான் சும்மா விட்டு வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது அப்ப கரெக்டா அங்க இந்த மாதிரி கோபி வெளியே வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரெண்டு மூலியமா தெரிஞ்சுக்கிட்ட செழியனும் ரொம்பவே பாசத்தோட அவங்க கிட்ட வந்து பேசுனது மட்டும் இல்லாம அவங்க கூடயே இனியாவையுமே கூட்டிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2 பேருமே கோபிய பாசமா கொஞ்சிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியாயிடும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்பிக்கை சொல்லிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம எப்பவும் போலயே ரொம்பவே முட்டாள்தனமா வீட்ல என்ன நடந்துச்சுன்ற முழு உண்மையுமே அவங்க கிட்ட போட்டு உடைக்க, உடனே இந்த மாதிரி உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட கோபியோ எழில பண்ண நமக்கு இன்னுமே எதிரா தான் இருக்கான். அப்பன்னா இதுக்கப்புறமா எதுக்காக அவன் முன்னேறணும்? கண்டிப்பா அவன் சக்சஸ் ஆனா கூட அவன் என்ன பத்தி யோசிக்கவே போறதில்லன்னு சொல்லிட்டு உடனடியா அவங்க அந்த ப்ரொடியூசருக்கு கால் பண்ணி எழில பத்தி ரொம்பவே மோசமா பேசினது மட்டும் இல்லாம தயவு செஞ்சு உங்களோட பணத்தை மட்டும் அவன்கிட்ட கொடுத்துடாதீங்க. கண்டிப்பா அவன் எல்லாத்தையுமே லாஸ் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு அந்த படத்தை அப்படியே அந்த ப்ரொடியூசர் மூலியமாவே கேன்சல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ரொம்பவே கேவலமான எண்ணத்தோட பிளான் போட்டு பேசிட்டு இருக்க. உடனே அந்த ப்ரொடியூசரும் இந்த விஷயமா எழில் கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு விட, ஆனா இந்த பக்கமும் கோபி இந்த மாதிரி அந்த ப்ரொடியூசர் கிட்ட ஃபோன் பண்ணி கீழே வச்சதுக்கு அப்புறமா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இந்த மாதிரி கோபி அந்த ப்ரொடியூசர் கிட்ட பேசின எல்லா விஷயத்தையுமே இனியாவும் செழியனும் கேட்டுட்டு செம்ம ஷாக்ல நின்றுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம அப்பனா நீங்க அவங்க சொன்ன மாதிரியே இவ்வளவு மோசமான ஆளான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்க. உடனே இதை கேட்டுட்டு கோபி என்ன சொல்றதுனே தெரியாம தகச்சு போய் நின்றுட்டு இருக்க. ஆனா அந்த பக்கமும் ப்ரொடியூசர் கூப்பிட்டதுனால அவங்கள பார்க்க போன எழிலோ இந்த மாதிரி ப்ரொடியூசர் தான் மேல நம்பிக்கையே இல்லாம பேசத பார்த்துட்டு கண்டிப்பா இதுக்கு காரணம் கோபியா தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு கரெக்டா கெஸ் பண்ணது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இந்த மாதிரி அவங்களோட குடும்பத்துல நடந்த உண்மை, அது மட்டும் இல்லாம அந்த கோபி எவ்வளவு கேவலமான ஆளுன்ற உண்மைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே
சொன்னது மட்டும் இல்லாம, இதுக்காக நீங்க ஒண்ணும் எனக்காக சான்ஸ் தர தேவையில்ல. என்னோட கதைய நம்பி தாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட கதைய ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காங்க சொல்ல, உடனே எழில் மூலியமா ஒரு பக்கம் நடந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாலும், எழிலோட கதைய கேட்டு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆன அந்த ப்ரொடியூசரோ, இதுக்கு முன்னாடி வேணா நான் அந்த கோபிக்காக உங்களுக்கு சான்ஸ் குடுத்துருக்கலாம். ஆனா, இப்போ முழுக்க முழுக்க உங்களோட திறமைய நம்பி தான் உங்களுக்கு நான் இந்த பட வாய்ப்ப குடுக்குறேன்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு மறுபடியுமே தான் ப்ரொடியூஸ் பண்ண ஒத்துக்கிட்டது மட்டும் இல்லாம, இந்த படம் ரொம்பவே பெஸ்ட்டா வருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே இத கேட்டுட்டு எழில் ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆனா, இன்னொரு பக்கமா இந்த மாதிரி அந்த செஃப் ஆனந்த், கோபி பெயில் மூலியமா வெளிய வந்த விஷயம் தெரிஞ்சு ரொம்பவே கடுப்பானது மட்டும் இல்லாம, பாக்கியா மேடம்க்காக நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு, உடனடியா கொஞ்சம் கூட யோசிக்காம நெறைய மீடியா ஆட்கள கூப்ட்டு பாக்கியோட ரெஸ்டாரண்ட்ல கோபியால நடந்த பிரச்சனை, அவங்களால நடந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே போட்டு உடைக்கிறாங்க. அப்போ இந்த விஷயத்த கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பாக்கியாவும், டிவில அந்த விஷயத்த பார்த்துட்டு ஒரு பக்கம் ரொம்பவே ஷாக் ஆக, இன்னொரு பக்கமும் இதுக்கு முன்னாடி பாக்கியோட ரெஸ்டாரண்டோட கஸ்டமர்ஸும் அவங்க பண்ண தப்ப புரிஞ்சுக்கிட்டு பாக்கியா கிட்ட சோஷியல் மீடியால மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாம, இதுக்கப்புறமா எங்களோட முழு ஆதரவு பாக்கியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதனால பாக்கியோட ரெஸ்டாரண்ட் வேற லெவல்ல ரீச் ஆக ஆரம்பிக்க, ஆனா இன்னொரு பக்கமும் ஒரு பக்கம் தன்னோட உண்மையான முகத்த செழியனும், இனியாவும் பார்த்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பதட்டத்துல இருந்த கோபிக்கு, இன்னொரு பக்கம் செஃப் மூலியமா மிகப்பெரிய இடியே விழுந்திருக்கு. ஸோ இத எப்படிதான் கோபி சமாளிக்க போறாங்க? அடுத்து கோபியோட நிலைமை என்னதான் ஆகப்போகுது? இது எல்லாத்தையுமே அடுத்த வீடியோல பார்க்கலாம்.